நவராத்திரி காலம் அம்மையை பற்றி நாம் சிந்திக்கணும். அம்மை ஆலயத்தில் உட்காந்து நம்ம பெரிய புராண கதையெல்லாம் சொல்கிறோம்னா, நமக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு கொள்கை இருக்குது. மாரியம்மன், சிவபெருமான், விநாயகர், முருகர் எல்லாம் ஒன்று தான். அதனால் அப்படி பேச முடியுது. இப்போ கண்டியம்மன் கோயிலில் என்ன பண்ணுறோம், திருவாசகம் பேசுகிறோம், அபிராமி அந்தாதி பாடுறோம். அதே மாதிரி தான். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையேன்னு கேட்குறார். கொன்றை மாலையை தாராக அணிந்திருக்கிறான். சண்பக மாலையை சாத்துகின்றது யாரு? சிவகாமி அம்மை. 2 மலர் சொல்கிறாரு, கொன்றை மலர், சண்பக மலர். கொன்றை சிவனுக்குரியது, சண்பகம் யாருக்குரியது? சிவகாமி அம்மைக்குரியது. 2 பேரும் ஒரேத்துக்கு உரியது அல்ல. கொன்றை மலருக்கும் சண்பக மாலைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நேற்று கூட பேசணும்னு நினைக்கிறேன். கொன்றை மலர் சிவநெறியை நமக்கு காட்டும், இந்த ஞான நெறியை காட்டும். சண்பக மலர் நுகர்ச்சி, அது சிவ நுகர்ச்சியாக இருந்தாலும் உலகியல் நுகர்ச்சிக்குரிய மலர் என்ன மலர்? கொன்றை மலர், இந்த செண்பக மலர். அது நுகர்ச்சிக்குரிய மலருங்கிறதை எப்படி சார் புரிஞ்சுக்கிடுறதுன்னா, அதிக வாசம் இருந்தாலே அது எதற்கான அடையாளம் தான். அதிக வாசம் இருந்தாலே என்ன அடையாளம் தான்? நுகர்ச்சிக்கான அடையாளம். அதிக வாசம் இருந்தால் இப்போ நீங்கள் சில உணவில் நிறைய வாசம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அது உணவு பிரியருக்கான ஒரு அடையாளம் தானே. அது என்ன ஒரு மனமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. காப்பியில் கூட மனம் வரும். நீங்கள் சுவை, திடம், மனம். காப்பியில் என்ன மனம்னு எனக்கு தெரியல. அது குடிக்கிறவன் தான் சொல்கிறான் மனம் வருதுங்கிறான். காப்பிலேருந்து என்ன மனம் வரப்போகுது? ஆமாம். அதனால் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர். நம்முடைய விநாயகர் வழிபாட்டில் ஒரு மரபு இருக்குது. என்ன மரபுனா, விநாயகரை பாடும்போது சிவனை சேர்த்து பாடுவாங்க. அதற்கு இதுவும் ஒரு பிரமாணம். இதை நம்ம பிரமாணமாக சொல்கிறதில்ல. பிடியதன் உருவுமையில் விநாயகரும் சிவனும் சேர்ந்து வருவாங்க. பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் வெகுகொடை வடிவினர் பயில்வெளி வலமுறை இறையே. அதே மாதிரி கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய புல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. நம்முடைய தமிழ் மந்திரங்களில் விநாயகரை தனியாக பாடுற பாடலும் இருக்குது, சிவனை முருகனையும் சேர்த்து பாடுற பாடலும் இருக்குது. இதில் ஒரு பெரிய வரலாற்று உண்மை இருக்குது. என்ன வரலாற்று உண்மைன்னா, விநாயகர் வழிபாடு பெரிய அளவில் இல்லாத ஒரு காலம் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுருக்கிறது, இருந்திருக்கிறது. நம்ம பெரிய புராணம் பேசும்போது இதே செய்தியை பதிவு செய்யுது. அவர் எத்தனாவது மந்திரத்தில் வச்சு தான் பாடுறாரு? 3வது மந்திரத்தில் தான் வைக்கிறார். எடுக்கும் ஆக்கதை இந்தமிழ் செய்யுளாயின்னு 3வது மந்திரத்தில் வைக்கிறார். அப்படியானால் இந்த விநாயகர் வழிபாடு இல்லாத ஒரு காலம் தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு என்ன பழக்கம்னா, பலர் நம்புகிறாங்கன்னா வெறுக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்கிடுவாங்க. பலர் நம்புகிறாங்கன்னா அதை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம். நம்ம தான் நமக்குன்னு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு மற்ற கொள்கையை வெறுக்கிறோம். அப்படி வெறுக்கக்கூடாது. எங்கள் தமிழாசிரியர் சொல்வார், உங்கள் அம்மாவை புகழ்கிறதுக்கு இன்னொருத்த அம்மாவை ஏழ வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பார். உங்கள் அம்மாவை நீ புகழணுங்கிற அவசரத்துக்காக இன்னொருத்த அம்மாவை நீ இகழ வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பார். அப்படி இகழ்ந்தாலே அதுவே ஒரு பக்குவமின்மைக்கான அடையாளம் தான். என்ன சொல்கிறீங்க? அதுவே ஒரு பக்குவமின்மைக்கான அடையாளம் தான். அதனால் விநாயகர் சிவ வழிபாடு மட்டும் இருந்த காலம் மாறி என்ன வழிபாடு வருது? விநாயகர் வழிபாடு வருது. திருமூலர் காலத்தில் என்ன வழிபாடு தனியாக இல்லை. கிராமங்களில் பிள்ளையார்னு பிடிச்சு வச்சாங்க. ஆனால் அது ஒரு பெரிய வழிபாடாக நெறியாக இல்லை. திருமூலர் யாரை பாடலை? விநாயகரை பாடவே இல்லை. கேட்டால் நம்மால் பாடுறாரும்பா, 5 கரத்தனை பாடுறாரும்பா. அது அவர் எழுதின பாட்டே கிடையாது. நம்மால் திருமூலர்னு சொல்லிட்டு இருக்கான். தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், தெரியுன்னு சொல்ல மாட்டான். நம்ம ஆட்கள்கிட்ட கவனமாக இருங்க. 5 கரத்தனை யார் எழுதலை? திருமூலர் எழுதலை. அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கணும்ல. திருமூலர் வரலாறை சொல்ல வந்த சேக்கிழார் ஒன்று அவன்தானே என தொடங்கிங்கிறார். அவர் தொடங்கின மந்திரம் ஒன்று அவன்தானேங்கிறது 2வது மந்திரம் தான். விநாயகர் யார் எழுதலை. அப்படியானால் விநாயகரையும் சிவனையும் சேர்த்து பாடுகிற பழக்கத்தினுடைய ஒரு அடையாளம் தான் இதுவும். தாரமர் கொன்றையும் சண்பகமான சாத்துந்தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே. உமையினுடைய மைந்தனே. ஏன் சிவனுடைய மைந்தனேன்னு ஏன் சொல்லக்கூடாது? அந்த உமை என்பது சிவகாமியை குறிக்கும். சண்பகமாலை சிவகாமிக்கு உள்ளதுன்னு உங்ககிட்ட சொன்னாரா சார்ன்னு கேட்கக்கூடாது. உமை வர்றதுனால தான் அதை
நிரல் நிறை பொருள்கோள் என்ற இலக்கண முறையில் கொண்டு பொறுத்துறாங்க. என்ன பொருள்கோள்? நிரல் நிறை பொருள்கோள்னு ஒரு பொருள்கோள் இருக்குது. அந்த பொருள்கோள் வரிசையாக வர்ற செய்தியை வரிசையாக பொருத்தணும். அன்பும் அரணும், அன்பு 1வது நம்பர்னு வச்சுக்கிடுங்க, அரண் எத்தனாவது நம்பர்? பிறகு பண்பும் பயனும், பண்பு 1வது நம்பர்னா பயன் எத்தனாவது நம்பர்? மேலே சொன்ன ஒன்றையும் இந்த ஒன்றையும், மேலே சொன்ன 2ஐயும் இந்த 2ஐயும் பொருத்தணும். அதுக்கு பேர் நிரல் நிறை பொருள்கோள்னு பேர். இது 5 அடுக்கு கூட வரும். ஒரு வரிசையில் 5. உண்மை விளக்கத்தில் நிறைய இடத்துல இருக்குது. பஞ்சபூதங்களை சொல்லுவார், பஞ்சபூதங்கள் குணங்கள் 5 சொல்லுவார். என்னென்ன பொருள்களை கையாளணும்? நிரல் நிறை பொருள்கோளில் அதை மேட்ச் பண்ணணும். உண்மை விளக்கத்தில் இருக்குது. அந்த உமை மைந்தனே என்று தான் சொன்னார். உமை எப்படி சிவகாமி ஆகிறாங்கன்னா, நடராஜரை பாடுறதுனால உமை யாராகிறாங்க? இதெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும். அவங்க சொல்ல அதுதான் நம்ம இப்போ சேக்கிழார் சொன்னார், பொதி நலன்னார். ஒரு செய்யுள் தன்னுடைய பொருளை வெளிப்படையாக சொல்லாது. ஒரு செய்யுள் தன்னுடைய பொருளை வெளிப்படையாக சொன்னால் அதுக்கு போயம் ஆர்டர் கிடையாது, ப்ரோஸ் ஆர்டர்னு பேர். அது என்ன ஆர்டராக போயிடும்? ஒரு கவிஞன் தான் சொல்ல வந்த செய்தியை எப்படி சொல்லக்கூடாது? வெளிப்படையாக சொல்லக்கூடாது. சொல்லிட்டான்னா அது செய்யுளினுடைய இலக்கணத்தை என்ன செஞ்சிடும்? இழந்துடும். சொல்ல வந்த செய்தியை அவன் மறைச்சி தான் என்ன செய்யணும்? அப்போ தான் அது செய்யும். ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி. அதைத்தான் பின்னால் பூத்தவளே கோணம் 14ங்கிறார். பூத்த இப்போ உலகு 7ங்கிறார், அங்கே 14ங்கிறார். இந்த 7 உலகத்தையும் படைப்பதற்கு சிவன்தான் அம்மையை படைக்க சொல்கிறாரு. ஆனால் நூல் யாருக்குரிய நூல்? அம்மைக்குரிய நூலுங்கிறதுனால யார் மேலே ஏற்றுறாரு? அம்மை மேலே ஏற்றுறாரு. பெற்ற உலகேழும் பெற்ற சீர் பெற்றனா படைத்தன்னு அர்த்தம். சீர் அபிராமி அந்தாதி. அதாவது நான் இதே இடத்துல 20 வருஷத்துக்கு மேலே சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே இடத்துல நம்ம வீட்டில் பெண்கள் கட்டாயம் அபிராமி அந்தாதி படிக்கணும். பசங்கன்னா கட்டாயம் பெண்கள், அது ஸ்பெஷலாக சொல்கிறோம், பசங்க கந்தர் சஷ்டி கவசம் இதுபோல் நூல்களை கட்டாயமாக படிக்கணும். அபிராமி அந்தாதி பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு கட்டாயம் தெரியணும். பிற மதத்தவர்கள் அவருடைய வழிபாட்டு கூட்டத்திற்கு ஏதோ ஒரு நூலை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாம் பூக்கட்டுற நூலை கூட எடுத்துகிட்டு வர்றதில்லை. உண்டா இல்லையா? பூக்கட்டுற நூலை கூட எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஒரு சமய பிரச்சாரகர் சொல்கிறாரு, கடையிலிருந்து கோயில் மடப்பள்ளிக்கு வந்த அரிசி அரை மணி நேரத்தில் சாதமாகி சந்நிதிக்கு போயிட்டு பிரசாதமாக வெளியே வந்துடுது. அரிசி 1 மணி நேரத்தில் பிரசாதம் ஆகிட்டு. ஆனால் நாம் எப்படி உள்ளே வந்தோமோ வெளியே போகிறோம். என்னுடைய கருத்து கிடையாது. கோயிலுங்கிறது நம்மை மாற்றுகிற இடம். கோயிலினுடைய மதிப்பே நமக்கு தெரியலை. நாம் பரிகாரம் பண்ணுற இடம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஜோசியர் சொன்னார், அதுக்காக கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அதை அருணை வடிவேல் முதலியார் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொன்னார், நம்முடைய சைவ சமயத்துக்கு பேரே தென்னாட்டு திருக்கோயில் சமயம். சைவ சமயத்துக்கு இன்னொரு பேர் தென்னாட்டு திருக்கோயில் சமயம். நீங்கள் கேரளாவில் போய் எவ்வளோ பெரிய கோயில் வேணாலும் கும்பிடுங்க. நான் ஐயப்பனை கும்பிட தான் செய்கிறேன். ஆனாலும் நம்ம ஊர் கோயில் கோபுரம் கவர்ற மாதிரி எந்த ஒரு கோயில் கோபுரமும் நம்ம என்ன செய்யாது, கவராது. கோயில்னா தென்னாடு தான். நீங்கள் வடநாட்டு போனீங்கன்னா சந்நிதிக்குள்ளே ஆடெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். காசி விஸ்வநாதர் எடுத்து பாருங்கள், சின்சியராக உட்காந்து 4 பேர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. போகிறவங்க வரவங்கெல்லாம் மேலேருந்து பாலை ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான், ஒருத்தர் தேனை ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான். வரையறையெல்லாம் கிடையாது. நம்முடைய இதில் தான் நல்ல வரையறுத்து ஒழுங்குபடுத்தி வச்சுருக்குறோம். நம்ம வழிபாட்டு முறையில் அங்கே கேட்டால் சுதந்திரங்கிறோம், நாம் விதின்னு சொல்கிறோம். அப்போது சீர் அபிராமி அந்தாதினா நம்ம இந்த நூல்களையெல்லாம் படிக்க வைக்கணும். குழந்தைகளை சின்ன வயசுலேயே படிக்க வைக்கணும். அந்த பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருந்தால் தானே வரும். நான் எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அது சூரிய நமஸ்காரம்னா யோகா இல்லை, சும்மா சாதாரண வழிபாடு செய்வேன். அதை பார்த்து பழகி தான் என்னுடைய பேத்தி தலையை கையெடுத்துக்கு மேலே எடுத்து கும்பிடுது. வணக்கம் சொல்லு அப்படின்னா அப்படிங்குது. எதை பார்த்து பழகிட்டு? 2 வயசு கூட ஆகலை அப்படின்னா அது ஒன்று தெரியுது, நாம் செய்கிறத குழந்தைகள் செய்யும். நம்ம செய்கிறத குழந்தைகள் செய்யும். நம்ம செய்யலைன்னா செய்யாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் பேத்திக்கிட்ட திருவாசக பண்பு இதெல்லாம் வரலையே அப்படின்னா நான் தான் காரணம், என் மகன் காரணம். யார் காரணம் கிடையாது, என்னுடைய பேத்தி காரணம் கிடையாது. உண்டா இல்லையா? அப்போது இந்த மரபுகளை நம்ம உண்டு பண்ணணும். குழந்தைகள்கிட்ட நூல்களை படிக்க வைக்கணும்.
நம்ம குழந்தைய எப்படி வளர்க்கணும்? நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் சித்தப்பா 2 பேர் தான் எனக்கு தமிழாசிரியராக இருந்தாங்க +2 வரைக்கும். ஒரு சித்தப்பா 9th வரைக்கும் வந்தார், 9th 10th வரைக்கும். ஒரு சித்தப்பா 12th வரைக்கும். சொந்த பங்காளி. வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணதுக்கு பள்ளிக்கூடத்தில் காரணம் வச்சு அடிப்பார். நான் வேறு பசங்களை வச்சு அவருக்கு ரிவிட்டு வைப்பேன். நான் அது வேறு அந்த வயசில் புரியுதாங்க. ஆமாம், அவர் வீட்டில் ஏதாவது தப்பு செய்ததுக்கு பள்ளிக்கூடத்தில் அடிப்பார். அந்த எங்கள் சித்தப்பா பள்ளிக்கூட வகுப்புக்கு வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நீ என்ன ஆக போகிறான்னு கேட்பாங்க ஆசிரியர்கள். ஆனால் மற்ற வாத்தியார் கேட்குறதுக்கு எங்கள் சித்தப்பா கேட்டதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களாம் கேட்டுட்டு சரி வாழ்த்துக்கள் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நேரடியாக பாடத்துக்கு போக முடியாதுல்ல. அது சைக்காலஜியில் ஒரு முறை இருக்குது. என்னதுன்னா, முதல்ல அவனுக்கு என்ன இருக்கணும், ஆர்வத்தை தூண்டணும். முதல்ல சைக்காலஜியில் என்ன சொல்கிறான்னா, ஊரில் 10 நாள் திருவிழா, 11ஆவது நாள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான்னா அவன்கிட்ட பாடம் பேசக்கூடாது. திருவிழா நல்லா இருந்துச்சா, கரகாட்டம்லாம் பார்த்தியா, கச்சேரி பார்த்தியா, என்னத்தெல்லாம் வாங்கி தின்ன, இதெல்லாம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் என்ன செய்ய சொல்கிறான், பாடம் நடத்த சொல்கிறான். நேரடியாக பாடத்துக்கு போகாத அந்த மைண்ட் செட்டிங்க என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்போ அவர் இதையெல்லாம் கேட்பார். அவர் எவ்வளோ சின்சியராக ஃபோன் பண்ணுறார், உங்கள்கிட்ட நீங்களும் இருக்கிறீங்களே, எவ்வளோ சின்சியராக ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அவர் இப்படி கேட்டுகிட்டே இருப்பார். நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன், இதைத்தானே சொல்கிறோம், இதைத்தான் நம்ம சொல்கிறோம். பிறகு எங்கள் சித்தப்பா சொல்லுவார், முதல்ல மனுஷனாக, அதுக்கு ஒரு டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகிறது யோசிப்போம். நீ பாஸ் ஆகிறியோ ஃபெயில் ஆகிறியோ எனக்கு அதுக்கு தேவை கிடையாது. நீ பாத்ரூம் கழுவுறவருக்கு வேலைக்கு போனாலும் நான் சந்தோஷப்படுவேன், அதுலேயும் உண்மையாரு அப்படிம்பார். பாத்ரூம் கழுவுற வேலை ஒன்றும் குறைஞ்ச வேலை கிடையாது. காந்தியடிகள் செஞ்சுருக்கிறார். அவருடைய சபர்மதி ஆசிரமத்தில் டெய்லி டியூட்டி டேபிளில் மகாத்மா காந்தி பாத்ரூம் கழுவுதல்னு டியூட்டி போட்டாங்கன்னா எங்கே போயிருக்கிறாரு. ஒரு தடவை அப்படி டியூட்டி போட்டுட்டாங்க அவருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் அவரை பார்க்க போகிறார். அவர் அவருடைய வேடத்தில் காந்தின்னு தெரியல, முதுகை காட்டி நிற்கிறார். காந்தியை பார்க்கணுங்கிறார், போங்க வருவார் அப்படிங்கிறார். சொன்னதே யார் தான், காந்தி தான். எங்கள் தமிழையா சொல்லுவார், நீ பாத்ரூம் கொடுக்குற வேலைக்கு போனாலும் நான் சந்தோஷப்படுவேன். அதில் உண்மையாக இருக்குது, அதில் டூப்ளிகேட்டாக இருக்காது, அதில் நீ டூப்ளிகேட்டாக இருக்காது அப்படிம்பார். முதல்ல நீ மனுஷனாகிறா, டாக்டர், இது 9ஆம் வகுப்பில் சொல்லியிருந்தார் எங்களுக்கு. நீ டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது, கிட்னி திருக்கிற டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம்? அதாவது பிட்டடிச்சு பாஸ் ஆகிற கலெக்டர் லிஸ்ட் இருக்குங்க, அத்தனை நியூஸும் என்கிட்ட இருக்குது. பிட்டடிச்சு பாஸ் ஆக முயற்சி பண்ணுற கலெக்டர் லிஸ்ட் இருக்குது. அப்படி போயிட்டுருக்குது இந்தியா முழுவதும். நான் நம்ம மாநிலத்தை சொல்லலை, நான் எப்போவுமே இப்போ இருக்கிற எந்த ஒரு நிலையும் நான் சொல்லலை. இப்போ இருக்கிற அரசு சிறப்பாக இருக்குது, அறநிலையத்துறை சிறப்பாக இருக்குது. போன வாரம் கூட நம்ம பேசணும், எல்லாமே சிறப்பாக இருக்கிறதெல்லாம் நாம் சிறப்பாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நான் சொல்கிறது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறேன். டாக்டர் ஆகிறது முக்கியம் இல்லை, யாராக இருக்கணும், நல்ல டாக்டராக இருக்கணும். கலெக்டர் ஆகிறது பெருசு இல்லை, நல்ல கலெக்டர் ஆகும். அதனால் நீ மனுஷனாரு அப்படிம்பார். நான் மதுரையில் படிக்கும்போது, மதுரை தமிழ்ச்சங்கத்தில் படிக்கும்போது புது கவிதை அப்படின்னு ஒரு புக்கு எங்களுக்கு பாடமாக இருந்தது. அதை எழுதினவர் பேர் மீரா, ராஜேந்திரன் என்பவர் பேர் தான் மீரா. அதில் ஒரு கவிதை அவர் சொல்லுவார், இவர் பேர் சொல்லாமல் சொல்லுவார், இவர் முதலில் இந்த பதவிக்கு வந்தார், பிறகு அதைவிட பெரிய பதவிக்கு வந்தார், பிறகு அதைவிட பெரிய பதவி வந்தார், இப்படியே சொல்லிவிட்டு மனிதனாகாமலே செத்து விட்டார் அப்படிம்பார். என்ன சொல்லுவார்? ஆமாம், அதாவது நீங்கள் நாட்டில் என்னென்ன பதவி இருக்கோ எல்லாம் சொல்லுவார். அதை நான் சொன்னால் நீங்கள் ஏதாவது இனிய தப்பாக நினைப்பேன். எனக்கு நான் உள்நோக்கத்தில் பேசவே மாட்டேன், அப்படி நோக்கம் எனக்கெல்லாம் கிடையாது. கடைசியில் யாராகாமலே செத்து விட்டார். அவருடைய கவிதையில் இது ஃபேமஸ் கவிதை, அது முழு வடிவத்தோட சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கவிதை. ராஜேந்திரன் கவிதை சொல்லுவார். ஆமாம், கடைசி வரைக்கும் யாராகாமலே செத்து விட்டான், மனிதனாகாமலே செத்து விட்டான் அப்படின்னா. அப்போ நமக்கு இந்த பண்புகள்லாம் வரணும்னா நம்ம வீடுகளில் நம்ம இதை கொண்டு வரலையே. நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அவருடைய புனித நூலோட தான் வழிபாட்டுக்கு போகிறாங்க. கிறிஸ்தவ சகோதரர்கள், நான் கனியூருக்கு வள்ளலார் கோயிலுக்கு பேச போகிறேன், ஒரு பையனுக்கு 6ஆம் வகுப்பு கூட படிக்க மாட்டான். அந்த பையன் 8 வயசு கூட இருக்காது சார். அவன் தம்பியை கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுட்டு வீட்டில் சீக்கிரமாக அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதனால் பேக்கரியில் ஏதாவது வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15 பேர் திங்கலாம். அவ்வளோ ஐட்டத்தை வாங்கி வச்சு தின்னுக்கிட்டே போகிறானுங்க பஸ்ஸில். எங்களுக்கே போகாமல் இருக்குது, கண்டதெல்லாம் வாங்கி வச்சு தின்னுக்கிட்டே போகிறானுங்க. 2 பேர் கையிலும் என்ன இருக்குது? ஆனால் நாம் ஒரு பூக்கட்டுற நூல் கூட கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதில்லை, கை வீசிட்டு என்ன செய்கிறோம், வர்றோம். நானும் அப்படி தான் வர்றேன்.
இது நான் கொண்டு வரல, சிவா தான் கொண்டு வந்தார். நானும் அப்படி தான் வர்றேன். அப்படி என்னையும் சேர்த்து சொன்னால் தான் விடுவீங்களேன்னு போகிறதுக்குள்ளே கட்டி வச்சாலும் வச்சுருவீங்க. சீர் அபிராமி அந்தாதி. இது என்ன அந்தாதி? அபிராமி அந்தாதி. ஒருத்தர் வாழ்க்கையில் பழகிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு போட்டு கொடுத்துருக்கேன், நம்ம மாணவர் ஒருத்தருக்கு யோகம்ங்கிற தலைப்பில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், கேட்டு பாருங்கள். அதை பதிவு பண்ணி நம்ம யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் வர முடியலன்னா அவ்வளவு அட்டகாசமாக நோட்ஸ் வந்திருக்கு. இது தம்பி அட்டன் பண்ணான் அந்த இதில் முந்தா நாள். அப்படி தானே தம்பி? முந்தா நாள். இவங்க பேராசிரியர் இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க நேற்று. அடுத்து நாங்கள் நோட்ஸ் போடுறோம் பாருங்கள். அபிராமி அந்தாதி நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஒரு செய்தி தெரியுமா? மலர் இறைவனுக்கு வைக்கணுங்கிறது ஒரு இடத்துல தான் ஃபோக்கஸாக வருது. எதில்? அதெல்லாம் நேற்று தான் கண்டுபிடிச்சோம். சீர அபிராமி அந்தாதினார். அபிராமி அந்தாதியை வீட்டில் நம்ம பொறுமையாக படிக்கணும். அதாவது ஒரு கட்டடம் கட்டுறவர் அந்த கட்டடம் சரியாக இருக்குங்கிறதுக்கு எதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு? நூல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். என்ன பிடிக்கிறாரு? நூல் பிடிச்சிட்டு இருக்கிறார். நூல் வச்சு அளக்கிறாரு. நூல் தான் அவருக்கு எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது. சமய வாழ்க்கையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறது எது தான்? நூல் தான். மக்கள் மதம் மாறிட்டாங்கங்கிறான். அவன் மேலே தப்பே கிடையாது. எந்த ஒரு நூலையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா மதம் மாறாமல் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரு நூலையும் சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு நம்ம நூல் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. பிறகு மதம் மாறாமல் என்ன செய்வான்? உண்டா இல்லையா? அதனால தான் இந்த நூலை எடுத்துச்சு. அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையில் 24 hour. என்ன ஞாபகம் வரணும்? அபிராமி அந்தாதி ஞாபகம் வரணுங்கிற. நமக்கு என்றைக்கு மட்டும்தான் ஞாபகம் வருது? எனக்கே இந்த நவராத்திரியில் இன்றைக்கி தான் ஞாபகம் இருக்குது. 12 மாதத்தில் சுமார் 40 மாதத்தில் 1 மணி நேரம் ஞாபகம் வந்திருக்குது. அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல. நேற்று வேலை செஞ்சது, நேற்று ரொம்ப நேரம் வேலை செஞ்சோம். அதுக்காக ஒரு லிஸ்ட்டு தயாரிச்சிட்டோம். உங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் மந்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு முன்னுரை அவர் நீங்கள் என்ன மந்திரம் வேணாலும் பேசிக்கலான்னு சொல்லியாச்சு. முதல்ல உங்களுக்கு சரியாக தான் சார் போட்டோம். பிறகு நீங்கள் சுதந்திரமாக விட்டுடலான்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டோம். நீங்கள் எதனா பேசிக்கலாம். டைமில் கவனமாக இருக்கணும். எப்போதும் என் சிந்தையில் இருக்கணுங்கிறார். என்ன நூல்? அபிராமி அந்தாதி. என் சிந்தையுள்ளே. அதாவது வையந்துரகம் மதகரி மாமகுடம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் அபிராமியை நினச்சிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு யானை, குதிரை, அரசாங்க மரியாதை, அரசாங்க கௌரவம் எல்லாம் கிடைக்குங்கிறது அந்த மந்திரத்தினுடைய பொருள். அந்த மந்திரத்துக்கே பொருள் தெரியாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒருத்தர் சுவரில் சாஞ்சி உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கே பொருள் தெரியாது. இந்த அபிராமி அந்தாதி எழுதப்பட்ட காலத்துக்கு பிறகு வந்த மன்னர்கள், அப்போ மன்னர் பரம்பரை அப்போ தானே முடிவுக்கு வருது. நாயக்க மன்னர்கள் அவங்கெல்லாம் அப்போ தானே முடிவுக்கு வர்றாங்க. அதில் மன்னர் பரம்பரையில் ஒரு குறுநில மன்னர் சொல்கிறாரு, நம்ப தகுந்தவனாக இருக்கணும், திறமசாலியாக இருக்க வேண்டியதில்லை. திறமசாலிகள் எப்போவுமே ஆபத்து. சித்த வைத்திய சாலைகளில் வேலை செய்கிறதுல யார் இருப்பா? ஊமை, பேச முடியாதவர். அதாவது சரியான தமிழ் சொல்ல கலைஞர் வார்த்தையில் சொன்னால் என்ன வார்த்தை? மாற்றுத்திறனாளிகள் தான் வச்சுருப்பாங்க. பேச முடியாதவர்கள், ஊமைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் இப்போ வன்கொடுமையில் சேர்ந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. அதில் அந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. மாற்றுத்திறனாளிகள் எதுக்குன்னா கண் தெரியாதவராக இருந்தால் தான் என்ன கலக்கிறாங்கன்னு தெரியாது. நான் அந்த சித்த வைத்தியர்கள் கூட தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தவங்க. நாகர்கோயிலில் என்ன தொழில் தான் முழுதும் சித்த வைத்தியம் தான். கோபால் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. உலகத்தில் என்ன மூலிகை இருக்குது அத்தனையும் வச்சுருப்பான். நாகர்கோயிலில் இருக்குது கோபால் அண்ட் கோன்னு ஒரு கடை. அவன் இந்த மருந்து இடிக்கிறதுக்கு யாரை தான் வச்சுருப்பான்? கண் தெரியாதவங்கள வச்சுருப்பான். மீறி போனால் கண் தெரிஞ்சால் பேச முடியாதவங்கள வச்சுருப்பான். என்ன நடக்குதுன்னே அவனால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. திறமசாலிகளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூட வைத்து கொள்ள மாட்டார்கள். எதற்காக அங்கே போனோம்? அப்போது அவர் மன்னர் சொல்கிறார், குறுநில மன்னர், நம்ப தகுந்தவனாக இருக்கணும், திறமசாலியாக இருக்க வேண்டியதில்லை, நேர்மையானவனாக இருக்கணும், கடவுள் பக்தி இருக்கணும். ஒரு ஆள் பிடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க. மன்னர் அந்த மன்னர் யார்கிட்ட சொன்னாரோ அவர் எல்லா இடத்துலையும் தேடுறாரு. எங்கேயும் கிடைக்கல. இவனை தூக்கிட்டு போயிட்டார். யாரை? இவன் தான் 24 hour கோயிலே உட்காந்துருக்கிறான். தூக்கிட்டு போய் இவர் தான் பொருத்தமான ஆளுனார். அப்போ அரசாங்க வேலைக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்கல்ல, அவருக்கு யானை, குதிரை, தேர், சம்பளம், அரசாங்க மரியாதை எல்லாம் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஒரே பாட்டு சார். பிற்காலத்தில் நடந்த வரலாறு. அபிராமி அந்தாதியை ஒருவன் தொடர்ந்து படித்தால் என்ன பதவிக்கு வர ஆசைப்படுறானோ அந்த பதவி தானாக வரும். இப்போ நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன், இதே மாரியம்மன் கோயிலில் உட்கார்ந்துருக்கும்போது சைவத்தில் எனக்கு நிறைய ஆசை. எனக்கு ஒரு ஆசை இப்போ கிடையாது. பயணம் முடிந்தது, பணி தொடர்கிறது. அப்படி தான் சொல்லியிருக்கிறேன்.
இப்போ ஆளை விட்டால் போதுங்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ ஏன் வேலை செய்கிறேன், நேற்று கூட சிவாட்ட சொன்னேன், ஏன் வேலை செய்கிறேன்னா நம்ம இப்போ விட்டோம்னா நிறைய பேர் நம்ம வளர்க்க வேண்டிய இதுக்கு போக முடியாது. நான் ஒரு இடத்துல ஒரு ரெக்கமெண்டுக்கு போக முடியாது. நான் வேலையில் இருந்தால் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும், உண்டா இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு நூலகத்துறையில் இருந்தால் தான் நூலகத்துக்குள்ளே போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம கட்டாயப்பட்டு இருக்க வேண்டியிருக்குது. முடியலை நம்மளால். வடிவேல் சொன்ன மாதிரி முடியலை. புரியுதா? சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. காரமர் மேனி விநாயகர் கருப்பாக இருக்கிறாருங்கிறார் அபிராமி பட்டர். உண்மை விளக்க ஆசிரியர் சிவப்பாக இருப்பாருங்கிறார். வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதந்தேர் அந்தி நிற தந்தி முகத்து தொந்தி வைத்து அந்தி நிறம்ங்கிறார். அந்தி நிற தந்தி முகத்து தொந்தி வைத்து ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பான். சிகப்பா இருப்பாங்கிறார் யாரு? உண்மை விளக்க ஆசிரியர். கருப்பா இருப்பாரா சிவப்பா இருப்பாரா சார்? வடிவேல்னா இப்படி கூட சொல்லிடலாம், கருப்பா பயங்கரமாக இருப்பார், கருப்பா சிவப்பா இருப்பார், சிவப்பா கருப்பா இருப்பாருன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதில் இருக்கிற ரகசியம் என்னென்னா, ஞான நூல்கள் சிகப்பாக இருக்கிறதா சொல்லும், அருள் நூல்கள் கருப்பாக இருக்கிறதா சொல்லும். கருப்புனா நீங்கள் நினைக்கிற கருப்பு கிடையாது, நீலம், கருணைக்கான அடையாளம். அதனால தான் காரமர் மேனி கணபதி. இது என்ன நூல்? அபிராமி அந்தாதி அருள் நூல். இந்த நூல் அம்மையினுடைய அருளை பெறுவதற்குரிய நூல். அதனால கருப்பாக இருக்கிறாருன்னு. மேகம் நீல மேகம்னு சொல்கிறோம்ல, அது ஒன்று கூடனா என்ன பெய்யுது? அதே மாதிரி அருள்மலைக்காக பாடப்பட்ட நூல். காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த பணியை நான் சிறப்பாக முடிக்க இந்த நூலை படிப்பவர்கள் தடையில்லாமல் படிக்க அருள் செய்யணும்னு கேட்குறார். எந்த மந்திரத்தில்? முதல் மந்திரத்தில் கொன்றை மாலையும் அடுத்தது சட்பக மாலையும் சாத்தக்கூடிய தில்லையில் இருக்கக்கூடிய உமையினுடைய மைந்தனே, மகனேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் மைந்தன்னாரு? மைந்து என்ற தமிழ் சொல்லுக்கு ஆற்றல்னு அர்த்தம், வலிமைன்னு அர்த்தம். மைந்து என்ற தமிழ் சொல்லுக்கு வலிமைன்னு அர்த்தம். மகன் இருக்கிறது பெருசு இல்லை சார். மகன் யாராக இருக்கணும்? வலிமையாக இருக்கணும். அப்பா பென்ஷனில் வாழ்கிற பசங்க நிறைய பேர் இருக்கானு, இன்றைக்கி இருக்கானு. அப்பாவுடைய பென்ஷனில் தின்னே பொழுதுபோக்குறவன் நிறைய பேர் இருக்கான். நிலைமை அவன் விதி அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை அது. அப்பாவுடைய பென்ஷனில் மகன் வாழ்கிற நிலைமையில் இருந்து என்ன மைந்தன்? அரச மரத்தில் எதுக்கு சார் விழுது இறங்குது? அரச மரத்தில் ஏன் விழுது இறங்குது? அடிமரம் வீக் ஆகும்போது தாங்கி பிடிப்பதற்கு. விழுது தான் மரத்தை தாங்கணும். ஆனால் நிறைய இடங்களில் மரம் எதை தாங்குகிறது? விழுதை தாங்குகிறது. பொருள்நிலை. என்னுடைய மகனுடைய முதலாளி வந்து இந்தியாவிலையும் கம்பெனி போடுறேன், இந்தியாவுக்கு வேணாலும் சம்பளம் பாதி தான் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட கேட்டான், குடும்பத்தை விட பணம் பெருசு கிடையாது, வாய்ப்பு இருந்தால் வந்துரு, பணத்தை என்றைக்குனாலும் சம்பாதிக்கிறேன். நான் திருமணம் செய்யும்போது டெம்பரவரி போஸ்ட்லாம் இருந்தேன், சம்பளமே கிடையாது. வேலை பாருங்கள் சம்பளம் தாரோம், அரசாங்க சம்பளம் வாங்கி தாரோன்னு சொன்னான். நான் திருமணம் செய்யும்போது எங்கள் சொந்தக்காரனெல்லாம் அவங்ககிட்ட ஏதாவது செலவுக்கு காசு கட்டுருவோன்னு பயந்து அந்த பயில்வ என்ன சொன்னான்னு, அரசாங்க வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணு அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது காசை கட்டுருவோன்னு பயம். நான் சொன்னேன், கல்யாணத்துக்கும் காசுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு காசுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன். திருமணம் ஆகி அது பிறகு தான் அரசாங்க வேலைக்கு போனேன். அதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் பயந்துக்கிட்டால், நம் முன்னோர்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம், உடுப்பதற்கு உடை, உண்ண உணவு, 3க்கு ஆசைப்பட்டாங்க. அப்போனா நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் செல்ஃபோனு 80,000 ரூபாய்க்கு வேணுங்கிறீங்க அப்படின்னா சம்பாதிங்க, ஓடுங்க. யார் வேண்டாண்ணா? ஓடிக்கிட்டே இருங்க, யார் வேண்டாண்ணா? காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 52,000 ரூபாய்க்கு செல்லு வேணுங்கிறீங்க, ஆடி கார் வேணுங்கிறீங்க, அப்போ ஓடி தான் ஆகணும். புரியுதா? மாடி வேணுங்கிறீங்க, ஓடி தான் ஆகணும். வயசு 82,000 அதுக்குள்ள. அதனால் நீங்கள் டிமாண்டுக்கு தகுந்தபடி சிரமங்கள். இப்போ நான் சிவகுமார் நானும் இந்த செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை பேசிக்கிட்டே போனோம். நாங்கள் போக ரயில்வே கேட் போட்டான். ரயில் எப்போ வரும்னு கேட்டால் 10 நிமிஷம் ஆகுங்கிறான். ஒருத்தர் சைக்கிளில் வந்தவர் சைக்கிளை தூக்கிட்டு நடந்துட்டார். நாங்கள் போகும்போது நடக்கலை, நான் பல தடவை பார்த்துருக்குறேன். 2-3 லேடிஸ் வந்தாங்க, அவங்க பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ரயிலை பற்றி கவலையே படலை. டூ வீலர் காரங்கெல்லாம் முன்னால் வந்து நிற்கிறாங்க, சைக்கிள்காரங்க அதுக்கு முன்னால் நிற்கிறாங்க, 4 வீலர் காரங்க அதுக்கு பின்னால் நிற்கிறாங்க.
லாரிக்கு மேக்ஸிமம் டயர் எத்தனை? 12 டயர் லாரிலாம் இருக்குது. 2 டயர் லாரி 2 போட்டிருப்போம். 12 டயர் லாரி, 16 டயர் லாரிலாம் இருக்குது. இவனெல்லாம் எங்கே நிற்கணும்? அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நாம் லோடை கூட்டுறோம், வாழ்க்கை சுமையாகும். சுமையை உங்கள் மேலே வந்து உட்காரல. சுமையை யார் உருவாக்கிக்கிட்டா? நைட்டு 11:30 மணி இருக்குது சார், ஃபோனை போட்டு உயிரை எடுக்கிறான். எவ்வளவு ஏத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு நம்பர் கொடுத்தது யார்? அவனுக்கு நம்பர் நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும்? ஒருத்தர் என்கிட்ட சொல்கிற இந்த டைலாக் அப்படி சொல்கிறேன். நான் சொன்னேன், நீ எதுக்கு அவன்கிட்ட நம்பர் கொடுத்தா? நீ ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சுமைகளை யார் தான் உருவாக்குறா? நாம் தான் உருவாக்கி கொண்டு யாரை சொல்கிறோம்? அடுத்தவங்கள சொல்கிறோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வோ மதிக்கின்ற மாணிக்கம் போது மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணை. துணை வேறு, விழுத்துணை வேறு. துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் அடுத்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். அம்மையினுடைய உச்சி திலகம் சூரியன் மாதிரி இருக்குதான். இந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு ஆரம்பிக்கிறார்ல, இதுக்கு நான் உட்பட எல்லா மைக்கில் பேசுகிறவங்களும் உதிக்கின்ற சூரியன் போல் அம்மை குங்குமம் வச்சுருக்கிறாங்கன்னு தான் பொருள் சொல்கிறோம். சமீபத்தில் எந்த பாடத்தில் வந்ததுன்னு தெரியல, அருணை வடிவேல் முதலியார் உரையில் இங்கே இருக்குது. எங்கே தெரியுமா? திருவருட்பயனில் அந்த சூரியன் உச்சியில் இருக்கும்போது ஒரு ஸ்படிக ஸ்தம்பத்தினுடைய நிழல் கீழே என்ன செய்யாது? விழாது. அது எதுக்குள்ளே அடங்கிடும்? அந்த சூரிய ஒளிக்குள்ளே அடங்கிடும். பகல் 10 மணிக்கு ஒரு இந்த கிரவுண்டில் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்படிகம் கண்ணாடி பில்லரை நிறுத்துகிறோம். 10 மணிக்கு கிழக்குன்னு இருந்து சூரியன் உதிச்சுன்னா இடையில் ஒரு மரம் இருந்தால் அந்த மர நிழல் எது மேலே விடும்? அந்த கண்ணாடி ஸ்படிக பில்லரில் விடும். மேற்க இருந்து 4 மணிக்கு சூரிய ஒளி விழுந்துச்சுன்னா விடும். 12 மணிக்கு எந்த நிழலும் எது மேலே விழாது. இந்த உதாரணத்தை விளக்குகிற இடத்துல இந்த உதிக்கின்ற செங்கதிரை வச்சு உரை எழுதுகிறாங்க. சைவ சித்தாந்தை விளக்குவதற்கு யார் வர்றா? அபிராமி பட்டர் வர்றார். அப்படியானால் அது எந்த இடத்தை குறிக்கிறது என்றால், உச்சியில் இருக்கிற சூரியனை உதாரணம் சொல்கிற இடம் ஒன்று யோகம் முடிகிற இடம் அல்லது ஞானம் முடிகிற இடம். 2ல் 1 தான். அபிராமி பட்டர் யோகிக்கு யோகி, ஞானிக்கு ஞானி. அதனால தான் எதை வச்சு ஆரம்பித்தார்? உதிக்கின்ற செங்கதின்னு ஆரம்பித்தார். இப்படி ஒரு விளக்கம் ஏதாவது புக்கில் இருக்கிறதா நீங்கள் நிரூபிச்சுட்டிங்கன்னா பழனி கோயிலுக்கு நீங்கள் மொட்டை போடுறதா நான் வேண்டிக்கிடுறேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை. நவரத்தினங்களை ஆராயக்கூடியவங்க அந்த நவரத்தினங்களுடைய சிறப்புகளை எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணிக்கம் போன்ற நிறத்தை உடையவள். மாதுளம்பூ நிறம் வந்து எல்லா பூ நிறத்திலிருந்து வித்தியாசமானது. அந்த கலர் நீங்கள் எடுக்கவே முடியாது. மாதுளம்பூ கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட ரெடி பண்ண முடியாது. அந்த கலர் ஸ்பெஷல் கலர். அம்மைக்கு கலர் சொன்னார் பாருங்க, என்ன நிறம்னாரு. அப்போ அவர் அந்த அம்மை கலருக்கு எவ்வளவு தேடி இருப்பார். எடுத்த உடனே மாதுளம்பூன்னு வருமா? நிறமுடையவள், துதிக்கின்ற மின்கொடி, கொடி போன்றவள், மென் கடி, கடின மனம். இந்த 1வது மந்திரம் முழுவதும் அம்மையினுடைய சிவப்பு நிறத்தை சொல்லுது. அதாவது விநாயகரை பாடும்போது நீல நிறத்தை பாடிவிட்டு பட்டர் அபிராமியை பாடும்போது எந்த நிறத்தை பாடுறாரு? சிவப்பு நிறத்தை பாடுறாரு. அதில் நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பட்டர் நாம் நினைக்கிற மாதிரி யோகி மட்டுமல்ல. அவர் என்ன யோகி? ஞானத்தில் யோகி, ஞானம் பெற்ற ஒரு யோகி. வெறும் யோகி கிடையாது. யோகி ஞானத்துக்கு போகணும். ஞானி ஞானம் பெற்ற பிறகு கீழே இறங்கி எதுக்கு வர்றான்? யோகத்துக்கு வருகிறான். எனக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுத்த குரு சொல்லுவாங்க, ஒரு ஞானி யோகம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் யோகி ஞானி கிடையாது. அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு யோகி யார் கிடையாது? ஞானிகள் கிடையாது. நம்ம யார் பின்னாலே அதிகமாக ஓடுறோம். இன்றைக்கு யோகிகள் பின்னால் தான் அதிகமாக ஓடுறோம். என்ன காரணம்னா, அவங்க தான் உடம்பை நல்லா வச்சுருக்கிறாங்க, உடற்பயிற்சி அவங்க தான் சொல்லி தர்றாங்க. அதனால் நம்ம யார் பின்னால் போகிறோம்? ஆமாம்,
நாம் வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறது இல்லை, நமக்கு இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது. அட்டாங்க யோகம், யோக கலை, என்னென்ன யோகாசன பட்டியெல்லாம் இருக்குது. நாம் என்ன பேசிக்கில் சொல்லி கொடுக்கறது இல்லை, திருமந்திர பேசிக்கில் நாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் பிறர் இப்போ செய்யும்போது நமக்கு எது கவர்ச்சியாக தெரியுது, அந்த யோகம் கவர்ச்சியாக தெரிகிறது. புதுசாக யோக கலைகள் வந்த பிறகு சன்மார்க்க சபைகள்லாம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிட்டு பெரிய நகரங்களில். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒரு தடவை போயிருக்கும்போது நேரில் பார்த்தேன். இப்போ திருப்பூர்லலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சன்மார்க்க சபையிலேயே திருமந்திர அடிப்படையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, யோகம் சொல்லி கொடுக்குறாங்க. போன வாரமும் ஏதோ ஒரு வாரம் தானே சொன்னோம். அதாவது திருமூலர் சொன்னபடி ஒருவன் யோகம் செய்யவில்லை என்றால் அது யோகம் கிடையாது, அது ஒரு உடற்பயிற்சி. போன வாரம் தான் அறிவித்தோம். மூலாதாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வத்தை வழிபடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை. விநாயகர் வழிபாடு, பிரம்மன் சரஸ்வதி வழிபாடு, மால் மகாலட்சுமி வழிபாடு, ருத்ரன் ருத்ரை வழிபாடு, மகேஸ்வரன் மகேஸ்வரி வழிபாடு, அடுத்தது சதாசிவன் மனோன்மணி வழிபாடு, சக்தி சிவ வழிபாடு, பரசிவன் பராசக்தி வழிபாடு. இத்தனை வழிபாடு செய்து தான் ஒருத்தன் யோகத்தில் ஜெயிக்கிறான். இதில் எந்த ஒரு வழிபாட்டை பற்றியும் பேசாமல் யோகம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம சமயம் சொல்கிற வேதத்துக்கு கட்டுப்பட்ட யோகம் கிடையாது. யோகம் ஒன்று வேதத்துக்கு கட்டுப்படணும், அல்லது ஆகமத்துக்கு கட்டுப்படணும், அல்லது திருமுறைக்கு கட்டுப்படணும். இந்த மூணுக்கு கட்டுப்படலைன்னா அது எதில் சேராது, யோகத்தில் சேராது. புரியுது? அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கிடணும். அப்படி இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதனால் சொல்கிறோம். இப்போ ஒரு புத்தகம் பிழை திருத்திட்டு இருக்கிறோம், இன்றைக்கி அதுதானே பாடமாக வந்தது ஃபுல்லாக, யோகம் ஞானம். வாயை திறந்து சொல்லுங்கள், அது ஆமான்னு சொல்கிறதுக்கு என்ன வந்தது, நீங்கள் தானே அந்த வேலையை செய்கிறீங்க. அவங்க அதுக்குள்ளே யோகி ஆகிட்டாங்க, அது படிக்கிறதுக்குள்ளேயே. உதிக்கின்ற குங்குமத்தோயம்னு, குங்குமம் மாதிரி நிறத்தில் அம்மா இருக்குதான். தோயம்னா குங்குமத்தை கரைச்ச குங்கும குழம்பு. குழந்தைகளுக்கெல்லாம் காலில் பூசி விடுவாங்க, பரதநாட்டியம் ஆடுற குழந்தைகளுக்கு காலில் பூசி விடுவாங்க. விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணை என்ற வார்த்தையை விட உயர்ந்தது என்னது, விழுத்துணை. விழுத்துணை. இப்போ உலகத்தில் நாம் யாரையெல்லாம் துணை என்று சொல்லுகிறோமோ எல்லாருமே நம்முடைய உடம்பு சார்ந்த துணை தான். பெத்த தாய் தந்தையால் இந்த உடம்பு வந்தது, அவங்க இந்த உடம்பு சார்ந்த துணை. எங்கள் அப்பாவால் எனக்கு மோட்சம் தர முடியாது, நான் எங்கள் அப்பாவுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. என்ன துணை? அவர் என்னுடைய உடம்புக்கு துணை, அவ்வளவுதான். அதனால தான் மாணிக்கவாசகர் கவனமாக உயிர் துணைனார். என்ன துணைனார்? உயிர் துணைனார். உயிருக்கு துணைவன் யாரு தான்? இறைவன் தான். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பன். உயிருக்கு துணை வேற, உடம்பு துணை வேற. நம்ம உடம்பு துணையெல்லாம் என்ன துணைங்கிறோம்? உயிர் துணைன்னு சொல்கிறோம். உடம்புக்கு துணையால் உடம்பினால் வருகின்ற சம்பந்தம், அவ்வளவுதான். உயிர் துணை பிறவிதோறும் தொடரும், உடம்பு துணை பிறவிதோறும் தொடராது. பிறவிதோறும் தொடராது. அதனுடைய ஆயுள் முடிந்தால் அந்த தொடர்பு என்ன செஞ்சிடும்? அந்த தொடர்பு முடிந்துடும். விழுத்துணை என்பது வேற. அதனால தான் நம்முடைய பெரியவங்க பொற்றாள் என் உயிர் துணையே, நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. என்ன துணை சொல்லலை? எம் துணையேன்னு சொல்லலை. நாம் எதையெல்லாம் துணைங்கிறோம்? நாம் இப்போ நீங்கள் ஒரு பெரிய விஐபி ஆகிட்டீங்க, உங்களுக்கு அரசாங்கமே என்ன பாதுகாப்பு சார்? சரி, இசட் பிரிவு பாதுகாப்பு போடுது. அதே மீறி உங்களுக்கு ஏதோ நடந்துருதுன்னா அவர் உங்கள் உயிரை காப்பாற்றுவாரா? அப்படி ஒன்று நடந்துரும்னு தெரிஞ்சால் அந்த இசட் பிரிவு காவலர் என்ன பண்ணுவார்? அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு எண்ணம் அவருக்குள்ளே என்ன செய்யும்? வரும். சமீபத்தில் ஒரு டிவியில் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் 2 வீலர் இருந்து இறங்குறாங்க. இறங்கவும் வேன்காரன் அடித்து 2 வீலரில் அடிச்சிட்டான். கணவர் வண்டியில் இருக்கிறாரு, மனைவி தெரிச்சு 20 அடி தூரம் ஓடிட்டு. யார் ஸ்பாட்டில் நிற்கிறா? அதுக்கு பிறகு தான் அந்த அம்மாவுக்கு யார் ஞாபகம் வருது? திரும்ப ஓடி வருது. என்னதான் நீங்கள் பந்தமாக இருந்தாலும், என்னதான் சொந்தமாக இருந்தாலும், எல்லாம் என்னது தான்? எல்லாம் ஒரு லெவல் தான். இறைவன் ஒருத்தர் தான். அந்த திருநாவுக்கரசருக்கு பசிக்கும்னு கவலைப்பட்டார். திருப்பைஞ்சீலிங்கிற ஊர் தானே,
அந்த ஊரில். சுந்தரருக்கு பசிக்கும்னு கவலைப்பட்டார். திருக்கச்சூருங்கிற ஊரில் சுந்தரருக்காக தூது போனார். யார் தான் துணையாக இருப்பா? இறைவன் தான் துணையாக இருப்பா. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிற்று. பெரிய குடும்பம், பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் சொந்தக்காரங்க. பணம் இப்போ முக்கியம் இல்லை, பையனை காப்பாற்றணும். மருத்துவமனைக்கு நான் 2-3 தடவை பார்க்க போனோம். மருத்துவமனைக்கு நாங்கள் பார்க்க போனோம். மருத்துவமனைக்குள்ளே எந்த விதமான கோயிலும் இல்லை. நம்ம பஸ் ஸ்டாண்டில் விநாயகர் கோயில் இது இப்போ இருக்குதா? விநாயகர் கோயில் காணாமல் போயிட்டு, விநாயகருக்கு காணாமல் போயிட்டு, தாலுகா ஆஃபீஸுக்குள்ளே இருக்குது. அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கோயில் இருக்கும். மருத்துவமனையில் கோயிலே இல்லை. வச்சா பிற மதத்தவர்கள் வரமாட்டாங்கன்னு அவர் மருத்துவமனைக்காரர் பயப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். பார்க்க போயிட்டு அவர் வாங்க கேண்டீனில் டீ குடிச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டு போனார். பின்னால் வந்தவரை திடீர்னு காணலன்னு பார்த்தா அந்த நிறையா ஃபாரஸ்ட் மாதிரி மரம் வளர்த்துருக்காங்க மருத்துவமனைக்குள்ளே. அதில் ஒரு இந்த நாகலிங்க மரம், ஒரு மரம் உள்ளே இருக்குது. அதை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வர்றார். என்னன்னு கேட்குறேன். இதுதான் இப்போ எனக்கு தெய்வங்கிறார். எதை? எல்லா சொந்தக்காரனும் கூட இருக்கிறான், பணம் கொடுக்க ஆல்ரெடி. ஆனால் அவருக்கு இப்போ தேவை ஒன்றே ஒன்று தான். யார் தான்? இறைவன் ஒருத்தர் தான். இறைவனை தேடுபவன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், தண்ணீருக்குள் மூழ்கியவனுக்கு ஒரே தேவை மூச்சு காற்று வேணும், தலையில் தீ பிடித்தவனுக்கு ஒரே தேவை தண்ணீர் வேணும். அதே மாதிரி இறைவனை தேடுறவன் அதில் வெறியாக இருக்கணும். எதில்? அவங்ககிட்ட போய் தண்ணீருக்குள்ளே ஒருத்தர் மூழ்கிட்டு இருக்கு, போய் செலவுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? டே, இப்படி எத்தனை பேருடா ஊருக்குள்ளே சுற்றுறீங்க? தண்ணீருக்குள்ளே ஒருத்தர் மூழ்கிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் என்ன பிரச்சனாலும் சமாளிச்சுக்க, அவசர செலவுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கணும், அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு தேவை என்ன? இதையெல்லாம் சாமியை தவிர யாரும் செய்ய முடியாது. யார் செய்தாலும் அவங்களுக்கு பேர் என்னது? உயிர் துணை. ஒரு விபத்தில் நாமளே மாட்டிக்கிட்டோம், யாருமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு இல்லை. ஒருத்தர் நம்மளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உயிரை காப்பாற்றிட்டாருன்னா என்ன சொல்கிறோம்? கடவுள் மாதிரி வந்தீங்கன்னு சொல்கிறோம்ல. லைஃபுக்கும் அவரை நம்ம மறக்க மாட்டோம்ல. மறுபிறவியெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளுத்துணையேனார். துணையும் அதிலிருந்து அது அபிராமி வந்தாதி முடிகிற இடத்துல தொடங்கும். அது நமக்கு தெரிஞ்சது தான். துணையும் நீ தான் எனக்கு துணைனார். நம்ம முதல்ல சாமிகிட்ட என்ன சொல்லி பழகணும்? நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி பழகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு எங்கள் அண்ணன் துணையாக இருக்கிறாரு, தம்பி இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாரு, பெரியப்பா இருக்கிறாரு. அந்த துணைகள் எல்லாம் என்ன துணை? உடம்புக்கு வந்த துணை, எந்த துணை கிடையாது. ஆமாம், அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே வெளி ஒம்பொழுக வெத்திய மாதரும் வீதிமட்டே விமி இரு கைத்தலைமையில் வைத்தடும் ஐந்தரும் நன்காடுமற்றே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. பட்டினத்தார் சொல்கிறார். எல்லா சொந்தமும் ஒரு லெவலில் நின்றோம். இப்போ அவனும் கூட வரமாட்டேங்கிறானுவ. இப்போ வந்தானா 4 நாள் தங்க சொன்னீங்கன்னா 4 நாளைக்குள்ள சாப்பாடு செலவு 2 லட்ச ரூபா வருது. 3 வேளை சாப்பாடு கொடுத்தா தான். அந்த காலத்தில் சாப்பிட மாட்டாங்க. இப்போ டிஃபன் என்ன வரலன்னு கேட்குறான். மத்தியான சாப்பாடு என்ன? நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். மத்தியான சாப்பாடு ஏன் இன்னும் வரலங்கிறான். 2 நாள் 3 நாள் வீட்டில் உட்கார வச்சிங்கன்னா 2 லட்ச ரூபா செலவெழுத்து விட்டுறாங்க. ஆமாம், எல்லாம் கடைசியில் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வெளி அம்பொழுக வெத்திய மாதரும் வீதி மட்டை பற்றி திணறுது இருவினை எல்லாம் சொல்லி பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே அப்படின்னார். இந்த பாட்டை அப்படியே காப்பி அடித்து கண்ணதாசன் பாட்டு எழுதினார். கண்ணதாசன் எழுதிட்டு கடைசி வரை யாரோன்னார். பார்த்தீங்களா? கடைசி வரை யார்? கண்ணதாசன் பாருங்கள், கடைசி வரை யாருன்னா கடைசி வரை யார்? கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் பட்டினத்தாரை காப்பி அடித்தது நல்லா தெரியுது, புண்ணிய பாவம் தான் கடைசியில் வரும்னு அவர் எழுதுகிறாரு, நீங்கள் கடைசி வரை யாரோன்னு ஏன் எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், சினிமா பார்க்குறவனுக்கு அவ்வளவு போதும் அப்படின்னார். சினிமா பார்க்குறவனுக்கு அவ்வளவு போதும்னார். ஆனால் அதில் கூட ஒரு பெரிய நியாயம் இருந்திருக்கு பாருங்கள். கடைசி வரை யாரோன்னா கடைசி வரை யார்? ஒரு தேவாரம் சொல்கிறேன், உற்றார் ஆர்வலரோ. அந்த ஒரு தேவாரம் போது நான் அன்றைக்கி முழுதும் பேசின பாடத்தை. உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது. யார் கொண்டு போகும்போது? யமதூதர்கள். யமதூதர்கள் கொண்டு போகும்போது நம்ம ஆள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாலும் யமதூதர்கள் இப்படி சொல்கிறதா வச்சுக்கிடுவோமே. அப்போ ஒன்று, இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு உயிரை கொண்டு காட்டணுங்க. அதனால் ஏதோ ஒரு குற்றவாளியை பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல. எங்கள் ஏரியாவில் குற்றவாளிகள் வாடகை கிடைப்பாங்க. உனக்கு பதிலாக ஜெயிலுக்கு போகிறேன், இவ்வளோ பணம் தான், பணத்தை வீட்டில் கொடுத்தோம்னு ஜெயிலுக்கு போயிடுவான். குற்றவாளிகள் வாடகை கிடைப்பாங்க எங்கள் ஏரியாவில். புரியுதா? அந்த மாதிரி நான் உனக்கு இவரை விட்டுறேன், ஒன்றை தூக்கட்டானா நான் சம்மதிப்பாங்களா? ஒன்றை தூக்கிடுறேன் அப்படின்னா இதில் வேண்டாம், அநியாயத்துக்கு இப்படி சொல்லாதீங்கன்னு கேட்பான். அதான் சொன்னார் வெள்ள திருநாள்,
குற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு குற்றார் ஆருளரோனர். அதே பன்னிசையில் பாடினார், சோகமாக பாடினார். யார் தான் நமக்கு? குற்றாலத்துறை கூத்தன், நடராஜர் தான் நமக்கு துணைனார், மாரியம்மன் தான் துணை. அதைத்தான் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும். பாருங்க, பெற்றதாயின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் அம்மா பேர் வேற இதுன்னு அபிராமின்னு போட்டிருக்குன்னு கேட்பீங்க. பெற்றதாயினா உங்களுக்கு உடம்பை தந்தது யாரு? இந்த உயிருக்கு இந்த உடம்புங்கிறது உங்கள் அம்மா முடிவு செய்ததல்ல. இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு இந்த உடம்புங்கிறத முடிவு செய்தது அபிராமி, மாரியம்மன். அதான் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும், பனைனா கிளை, வேதங்களின் கிளையும் நீதாங்கிறார் அபிராமி. வந்து அது உரை வச்சு பேசணும், நான் மூளை வச்சு பேசிட்டு இருக்கிறேன், உரை கொண்டு வரல, மறந்துட்டேன். வேதங்களின் கிளையும் நீதான். அதைத்தான் நம்ம திருவாசகத்தில் மறையுமாய் பொருளுமாயினாரும். அதைத்தான் தேவாரம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்லிச்சு. வேதமே அபிராமி தாங்கிறார். பனையும் கொழுந்தும், கொழுந்து என்பது உபநிடதங்களை குறிக்கும். இந்த அரச மரத்தில் கொழுந்து எங்கே இருக்கும்? உச்சில இருக்கும். உபநிடதம் வேதத்தில் எங்கே இருக்கு? உச்சில இருக்குது. கர்மகாண்டம் கீழே இருக்கு, ஞானகாண்டம் மேலே இருக்கு. அதனால கொழுந்துனா உபநிடதம். கொழுந்துனா நம்மளால் என்ன உரை சொல்லுவான்? கொழுந்து அனு உரை சொல்லுவான். பழனி மலையில் முருகர் இருக்கிறார்னா மலை முழுவதும் கர்மகாண்டம், மலைக்கு மேலே இருக்கிற முருகன் ஞானகாண்டம். மருதமலையில் முருகர் இருக்கிறார்னா முருகர் ஞானகாண்டம், முருகருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கர்மகாண்டம். கர்மகாண்டம்னா பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகளை குறிக்கக்கூடியது. மலையையே நம்ம வேதமாக பார்க்கணுங்களாங்க, வேதாசலம். மலையையே எதா பார்க்குறோம்? வேத அச்சலம், வேதாச்சலம். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும், அதற்கு வேறாக இருக்கிறோம் பனிமலர்ப்பூங் கணையும். கரும்பு சிலை அபிராமி கையிலே இருக்கும், ஆசை கடவுள் கையிலே இருக்கும். மலர் அம்பு அம்மை கையிலே இருக்கும், ஆசை கடவுள் கையிலே இருக்கும். ஆசை கடவுள் கையில் இருக்கிறது சொல்லுகின்ற பொருள் வேறு, அம்மை கையில் இருப்பது சொல்லுகின்ற பொருள் வேறு. ஆசை கடவுளில் இருக்கிறது நம்ம ஆசையை தூண்டும், அம்மை கையில் இருக்கிறது நம்முடைய ஆசையை கட்டுப்படுத்தும். அதனால தான் காம கோட்டம்னு பேர். காமம் என்றால் ஆசை, கோட்டம்னா வளைத்தல். ஆசை கடவுள் ஆசையை நீட்டுறான். காஞ்சி கோட்டத்தில் காமாட்சி எதை வளைக்கிறான்? ஆசையை வளைக்கிறான். மூங்கில வளைச்சோம்னா எதுக்குனாலும் பயன்படும், வளைஞ்சாதான் மூங்கில ஏதாவது சேர்லாம் செய்ய முடியும். ஆசை கடவுள் ஆசையை நீட்டுவான். அதில் இன்னொரு பொருள், அந்த மன்மதனை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் யாருக்கு உண்டு? அம்மைக்கு உண்டு. அம்மைக்கு உண்டு. மன்மதன்ட்ட நீ இந்த உயிர் மேலே, மார்க்கண்டேயன் உயிரை பிடிக்க வரும்போது இறைவன் யாரை கட்டுப்படுத்துகிறாரு? யமனை கட்டுப்படுத்துகிறார். அதுமாதிரி நீங்கள் தீவிர பக்தியில் இருந்துச்சுன்னா, இப்போ அபிராமி வந்து அதில் அபிராமி பட்டரே கேட்குறாரு, முன் நிற்கவேங்கிறார். யமன் வந்தானா நீங்கள் வந்து கொஞ்சம் நில்லுங்கிறார். அது மாதிரி நீங்கள் அபிராமியினுடைய தீவிர பக்தராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஆசை இந்த நேரத்தில் உங்களுக்கு வரணும்னு இருந்தால் அது யார் தடுப்பா? மன்மதன் நமக்கு ஆசையை ஏற்படுத்த முடியாது. யார் தடுப்பா? அபிராமி தடுக்கும். அதைத்தான் அந்த பனிமலர் பூங்கடையும் கருப்பு சிலையும், கரும்புங்கிறது கருப்புன்னு வந்தது, இரும்புங்கிறது இருப்பு பாதைன்னு மாறும், இரும்பு பாதை இருப்பு பாதையாக மாறும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரமாக மாறும். வரம்பு கூட்டல் ஓரம் வரப்போரமாக மாறும். மெல்லினம் வல்லினம் சம்மந்தப்பட்ட தமிழ் இலக்கணம். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு இதுதான் நேரமானு கேட்கக்கூடாது. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியும். தமிழ் தெரியாமல் சைவம் பண்ணக்கூடாது. ஒன்று தமிழ் தெரியணும் அல்லது சமஸ்கிருதம் தெரியணும். தமிழினுடைய பேசிக்கே தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது? சமயம் பண்ணக்கூடாது, சமையல் கூட பண்ணக்கூடாது தமிழ் தெரியாது. தமிழருடைய உணவு முறையை தெரியணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? தமிழ் தெரியணும். தமிழருடைய உணவு பழக்கங்கள் எல்லாம் தெரியணும். விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அணையும் திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரினா
மேல் உலகம் திரிபுரம் என்றால் 3 உலகங்களிலும் அழகியாக இருக்கிறாள். சுந்தரினா அழகி. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி அப்படின்னு வேண்டார். அந்த சுந்தரியிலிருந்து வந்தது தான் சுந்தரேஸ்வரர். சுந்தரன்னா அழகன், சுந்தரினா அழகி. அதாவது நாம் அழகன் போட்டி அழகி போட்டியெல்லாம் நடத்துகிறோம். நாம் நடத்துகிற அழகன் போட்டி இப்போ வருஷம் என்ன 2025 நடந்துட்டு இருக்குதா? இந்த வருஷம் ஆணழகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை ஒரு 20 வருஷம் கழித்து ஆணழகன் போட்டி கொண்டு வந்தார் தேராது. அப்போ நம்முடைய நாம சொல்கிற அழகு குறையும் தன்மை கொண்டது. ஆனால் இறைவனுடைய அழகும் இறைவினுடைய அழகும் மாறாத தன்மை கொண்டது. நம்முடைய அழகு என்ன தன்மை உடையது? மாறும் தன்மை உடையது. அதனால தான் சுந்தரிங்கிறது இறைவனை தான் குறிக்கும். நீங்கள் அழகன் போட்டிக்கு போய் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், நடராஜர் போட்டிக்கு வராத வரை. ஒரு நாள் நடராஜர் திடீர்னு நானும் போட்டியில் கலந்துடுறேன்னா எல்லாரும் தெரிச்சு ஓட வேண்டியது வரும். யார் தான் ஜெயிப்பா? நடராஜர் பிச்சைக்கார வேடத்தில் வந்தாலே ஜெயிக்கிறார். பிச்சாடனர் வேடத்தில் வந்தாலே அழகாக இருக்கிறாராம். யார்? சிவபெருமான். அவர் வராதனால எல்லாரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஜெயித்துட்ருக்கிறாங்க. அந்த சுந்தரி ஆவது அறிந்தனமே. அப்படியே அடுத்த வகுப்பில் ஞாபகப்படுத்துங்க. அடுத்த வகுப்பில் நவராத்திரி காலம் வந்துடும். நவராத்திரி முடிஞ்ச பிறகு நம்ம இதை பேச மாட்டோம். அதான் நம்ம செய்கிற தப்பு. ஒரு நாளைக்கு ஒரு மந்திரமாவது பேசலாம். என்ன அபிராமி அந்தாதி கேட்க ஆசையாக இருக்கும் உங்களுக்கு, அப்படி தானே? நல்லாயிருக்கும். அறிந்தனமேனாரு. இது ஒரு ஸ்டெப்பு வந்துருக்குது இதில். அறிந்தனமேன்னு எப்போ சொன்னாரோ அப்போ அதுக்கு முந்தி நீங்கள் சரியகிரிய யோகம் வந்துட்டுன்னு எடுத்துக்கிடணும். இந்த அறிந்தனமே என்பது எதற்கான தொடக்கம்? ஞானத்துக்கான தொடக்கம். எதற்கான தொடக்கம்? ஞானத்துக்கான தொடக்கம். நாளைக்கு சோமவாரப்பட்டியில் நம்ம வகுப்புங்க, யாரும் மிஸ் ஆகிடாதீங்க. முக்கியமான நிகழ்ச்சி. உள்ளூரில் பெரியவங்களாம் வந்து ஆசிரியருக்கு பாராட்டு செய்கிறாங்க. அவங்க செலவில் நாளைக்கு உணவு அடியார்களுக்கெல்லாம். யாரும் மிஸ் ஆகிடாதீங்க. தப்பாக நினைப்பாங்க. நம்ம நிறைய பேர் வர்றதா அவங்க நினச்சிட்ருக்காங்க. வீரமணிக்கு சார் வந்துடுவீங்கல்ல? 2 வீலரில் அல்லது பஸ்ஸில் வந்துடுங்க. நாங்கள் இங்கேருந்து இதில் வந்துடுறோம், ஆம்னியில் வந்துடுறோம். ஒரே வண்டி தான், 2 வண்டியில் 1 வண்டி தான். யாரை மிஸ் ஆகிடாதீங்க. பல முறை அறிவிக்கிறோம். ஏன்னா 2 காரணம். ஊரில் பெரியவங்கெல்லாம் வந்து சிறப்பு செய்ய வர்றாங்க. ஆசிரியருக்கு சிறப்புன்னா அது மாணவருக்கு தான். உங்களுக்கு தானே செய்கிறாங்க, நீங்கள் மட்டும் போங்கன்னா எனக்கு அப்படி கவலை கிடையாது. ஆனால் அது ஆசிரியருக்கு செய்யப்படுற சிறப்புங்கிறது மாணவருக்கு செய்தது தான். பிறகு உணவெல்லாம் அவங்களே ஏற்று செய்கிறாங்க. நாளைக்கு அதை செய்தியை மறந்துடுறாங்க. முதல்ல முடிஞ்சால் வந்துருங்க. நிறைய பேர் போனால் தான் சந்தோஷப்படுவோம். நம்ம வகுப்பை நிறைவு செய்ய போகிறோம். இந்த அறிந்தனமேங்கிறத மட்டும் பார்த்துட்டு போகிறோம். அறிந்தேன் பார்த்தீங்களா? எவரும் அறியாம வரையே அறிந்து கொண்டு. யாரும் அறியாத வேதத்தை நான் அறிந்தேன்கிறார் அபிராமி பட்டர். அப்போ அபிராமி பட்டருக்கு முந்தி யாருமே வேதத்தை அறியலையா சார்? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யாரும் அறியாத வேதத்தை நான் அறிந்தேன்கிறாரு. அப்போ அவருக்கு முந்தி யாருமே வேதத்தை அறியலையா? அப்படி பொருள் அல்ல. வேதத்தின் பொருளை அவர் அறிந்த அளவுக்கு பலர் அறியலை. யாரும் அறியலைன்னா பலர் அறியவில்லைன்னு அர்த்தம். யாரோ சிலருக்கு தான் வேதம் புரிஞ்சுது, எனக்கும் அது புரிஞ்சுதுங்கிறார். செறிந்தேன் உனது திருவடிக்கை. பார்த்தீங்களா? ஞானத்துக்குள்ளே கொண்டு முடிச்சிட்டார். நான் உன்னுடைய திருவடியை நெருங்கினேன். அவர் யோக மார்க்கியாக இருக்கிறதுனால திருவடி தியானத்தை சொல்கிறார். செறிந்தேன் உனது திருவடிக்கை. திருவே, திருவேன்னா அருளே. வெறிவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால். இந்த 3வது மந்திரம் உங்களுக்குரியது சார். திருக்கூட்டம் ஒரு 10 மந்திரம் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு உள்ளது. என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை நினைக்காத திருக்கூட்டம் அல்லாதவர்களை கண்டு நான் அஞ்சினேன் அப்படிங்கிறார். அதாவது சாமியை வணங்காதவங்க கிட்ட தொடர்பை குறைச்சிக்கிடணுங்கிறது சமய நெறி. அதுக்காக நீங்கள் யார்ட்டையும் பழகாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சாமி விஷயத்தில் தொடர்பை குறைச்சிக்கணும். 6 மணிக்கு கோயிலில் போகணுன்னா 5:45 கட் பண்ணி ஆகணும். 5:45 அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்கே போக விட மாட்டான்? கோயிலுக்கு போக விட மாட்டான். அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆணவம் கண்மம் மாயெல்லாம் மோசமானது. ஆணவம் மோசமானது. ஆணவம் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் உங்களுக்கு தீமை பண்ணும். இப்போ நம்ம கோயிலில் இருக்கோம், நமக்கு கெட்டது பண்ணாது. ஆனால் கெட்டவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி தீமை செய்வார்கள். ஆணவம் மோசமானதா? கெட்டவர்கள் மோசமானவங்களா? மோசமானவங்க. இப்போது ரிசப்ஷன் அப்படிங்கிறான், பத்திரிக்கை வச்சு அவன் தான் கூப்பிடுறான்.
ஆனால் அங்கே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகிறான். அதுக்கு யாரே காரணமாகிறான்? அழைச்சவனே காரணமாகிறான். யாரே காரணமாகிறான்? அழைச்சவனே காரணமாகிறான். இதுதான் நீங்கள் திருக்கூட்டத்துக்கும் பிற கூட்டத்துக்குமான வேறுபாடு. நீங்கள் சமயம் பண்ணணும்னா யார் கூடவே இருக்கணும்? சமய சிந்தனை உடையவங்க கூட இருக்கணும். சமயம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் உனக்கு வேணும்னா 3 விஷயத்தில் கவனமாக இரு. கோயிலில் இரு, சாமியை நினைக்கிறவங்க கூட இரு, குரு கூட இரு. இந்த 3 விஷயங்கள் செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்களி அன்பரோடு மறி மலரனேயும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அறநலத்தோடுமே. இந்த 3 பேர் கூட இருக்கிற தொடர்பு குறைஞ்சதுன்னா உலகம் முன்னே என்ன செய்து கொள்ளும்? பிடித்து கொள்ளும். பிடித்து நீ கீழ் நோக்கி போனால் யாரும் காப்பாற்றுறது அரிது. செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறிவி பிரிந்தேன். அச்சம் வரணும். யாரை பார்த்தா? இறை சிந்தனை இல்லாதவங்களை கண்டா என்ன வரணும்? பயம் வரணும், அச்சம் வரணும். நான் தடவை ஈரோடு வகுப்புக்கு போயிட்டு ஒரு வகுப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே மேல்நிலை வகுப்புக்கு ஈரோட்டுக்கு போகிறோம். 16.5 மணி நேரம் தேவைப்படுது. நான் தனியாக போனாலும் அதான் நிலைமை, எல்லாரும் போனாலும் அதான் நிலைமை. 16.5 மணி நேரம் செலவழித்து ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுறோம். ஈரோடு வகுப்புக்கு போயிட்டு வரும்போது எல்லா நாளும் சிரமம் தான் படுவேன். பஸ்ஸில் பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்துடுவான். எவனா ஒருத்தர் வந்துடுவான். ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் பிரியாணி மாஸ்டர். அவர் என்கிட்ட சொல்கிறார், பிரியாணிக்கு நீங்கள் ஆர்டர் போடுறதா போடுங்கன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார். என் நிலைமையை பாருங்கள், கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதில் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? 14 சாத்திரத்தை வச்சு கையில் படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லைங்கிறார். கையில் எதை வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன்? பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. பைபிள் ஒரு புனித நூல், அது வேறு விஷயம். நான் படிக்கலையே, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படித்தேன், கிறிஸ்டின் ஸ்கூலில். பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிறார். நான் நினச்சிக்கிட்டேன் இதுதான் என்னது, அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளை படிக்கவும் விடலை, சிந்திக்கவும் விடலை. பிறகு வேற ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி கூட்டங்கள் நம்முடைய கவனங்களை என்ன செஞ்சிடும்? திசை திருப்பி விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் அவங்களை கண்டு பயப்படணுன்ட்டார். வெறிவி பிரிந்தேனின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால். சிவனடியாருடைய பெருமை தெரியாதவனை கரும நெஞ்சன். கருமம்னா பாவம் செய்தவன். சிவனடியார் பெருமை தெரியாதவன், பாவம் செய்தவன். அவன் கூட நீ சேராத. அவன் என்ன கூட்டம் அல்ல, அது சிவ கூட்டம் அல்ல, அவ கூட்டம். மறிந்தே விழும் நரகு கூறவாய மனிதரை. அவன் கடவுள் பக்தியே கிடையாது. இது பிற மதத்தவரை சொன்னதல்ல, நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய நம்ம சமய நெறியை பின்பற்றாதவங்களை கண்டிக்கிறார். பிற மதத்தவர்களே அவர் சொல்லலை. அவன் மறிந்தே விழும்னா தலைகீழாக நரகத்துக்கு கூட இவன் நடந்து போக மாட்டானா? எப்படி விழுவானா? தலைகீழாக நரகத்துக்கு போகிறவன் இவனெல்லாம். அவன் கூட சேர்ந்து நீயும் ஒன்றுக்காகாமல் போயிடாத. நான் சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொன்னது என் ஞாபகம் வருது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு 100 ஆப்பிள் இருக்கிற கூடையில் ஒரு அழுகுன ஆப்பிளை வச்சா 4 நாள் கழித்து எல்லா ஆப்பிளும் அழுகிடும். இதை சொல்லிவிட்டு எங்கள் வாத்தியார் சொல்லுவார், எனக்கு படித்து கொடுத்த வாத்தியார், இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வரம், நான் சந்திக்கிற எந்த விஷயமும் எனக்கு மறக்காது. அதுதான் வரம். முதல்ல அதை ஞாபகப்படுத்தி சொல்லணுமே. நீங்கள் உங்கள் வாத்தியாரை ஞானியாக நினச்சா தானே சொல்லுவீங்க. நீங்கள் உங்களையே ஞானியாக நினச்சா எப்படி சொல்லுவீங்க? எனக்கு 5ஆவது படித்து கொடுத்த வாத்தியார் எனக்கு ஞானியாக தெரியுது, அதனால் சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறதே இல்லையே. உங்களையே நீங்கள் ஞானியாக நினைக்கும் போது சொல்ல வராது. அப்போ அவர் என்ன செய்தார்னா, அவர் ஒரு கேள்வி கேட்பார். தம்பி, 99 நல்ல பழம் எதை காப்பாற்றிருக்கலாம்? 99 நல்ல பழத்துக்கு ஒரு அழுகின பழத்தை காப்பாற்றுற திறமை இல்லை. ஆனால் ஒரு அழுகின பழத்துக்கு 99 பழத்தை அழிக்கிற திறமை இருக்குது. அதனால் ஒரு குடம் பாலுக்கு ஒரு சொட்டு விஷம்தான். அதனால் நீங்கள் சமயம் பண்ணுறவங்க எல்லாம் உங்கள் சமய பாதைக்கு தடையாக இருந்தால் அவங்கக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பழகக்கூடாது என்பது சாஸ்திர நியதி, விதி. அதைத்தான் இதில் பாடினார். இது திருக்கூட்டம் அல்லாதவரை சொல்கிறார். திருக்கூட்டம்னா எதுன்னு தெரியணும்னா திருக்கூட்டம் அல்லாதது எதுன்னு தெரியணும்ல, பொய்காட்டி அதைத்தான் இதில் சொல்லியிருக்கார் என்று நாம் நிறைவு செய்வோம். 3 மந்திரம் வந்திருக்கிறோம். இப்படியே பேசணும்னா பட்டரே வந்துடுவார். அவ்வளவு நல்ல நூல் தான், நேரம் வேணுமே தான் என்று நிறைவு செய்வோம். இது நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாய் என்று நாளை பணியை நோக்கி செல்வோம்.
பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை பற்றி அனைவருக்கும் நன்றி. ஆன்மீக பேரவையினுடைய தலைவர், செயலர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வோம். சிவாயனமே சிவாயம். பிரசாதம் நீங்கள் கொண்டு வந்தீங்களா? கொடுங்க.